வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா, ரயான் நல்லா தான் ரயான் பேசுறீங்க நீங்க. ஏன் பேச மாட்றீங்க? தயங்காதீங்க. உங்க பாயிண்ட்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாருங்க. தெரியாம. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சவன் தான் நிறுத்தவே மாட்டேங்கிறான். அவன யாராவது நிறுத்த சொல்லுங்களேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதர்ற மாரி இருக்கு நம்ம. நான் பேசினதையே பேசிக்கிட்டே இருக்கான், பேசிட்டே இருக்கான், பேசிட்டே இருக்கான். பைபிள்ல ஒரு வேர்ட் இருக்கும். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு. இப்போ பேசாம இல்ல குறைவா பேசும்போது வந்து ஏதோ ஓரளவுக்கு புத்திசாலி தான் போல இருக்குது பையன் அப்படின்னு நினைச்சோம் இந்த ரயான். ஆனா இப்ப பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு முட்டா பையலா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன சம்பவம் இப்ப காலைல பிரமோல வருது இல்ல, அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நடந்தது இல்ல. அதுக்கு விளக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 10 முறை கொடுத்தாச்சு விளக்கம். 10 இடத்துல பேசிட்டான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகே கூல் சில் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு திரும்பவும் ஓரமா உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிடறான், கதற ஆரம்பிச்சிடறான். என்ன நடந்தது நேற்று கேம்ல? இவன் பாயிண்ட் என்ன? முதல்ல குரூப்பா வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே என்ன சொல்றான்? ஸ்ட்ராட்டஜி. நீ ஸ்ட்ராட்டஜி போட்டு வந்த, அது வந்து எத்திக்ஸ் கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். முத்துவை எப்படியாவது குறை சொல்லிடணும், அதை வந்து முத்து ஒத்துக்கணும், எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு தான் இவன் நினைக்கிறான். ஆனா என்ன ஆகுது? அங்க பேக் ஃபயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஆச்சு? 4 பேர் வந்து 0 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. அந்த பவுல் டாஸ்க்ல 4 பேர் 0க்கு வந்துட்டாங்க. யாரு? ஜாக்லின், பவித்ரா, விஷால், அருண் 4 பேர். இப்போ முத்து என்ன பண்றாரு? இந்த 4 பேரை வந்து நான் கடைசி 5 வர வரை, ஏன்னா கடைசி 5க்கு தான் வந்து பாயிண்ட், கடைசி 5 வர வரை இந்த 4 பேரை நான் தொடமாட்டேன். அப்ப நமக்குள்ள வந்து அடிச்சு விளையாடிக்கலாம், ஏன்னா 0ல இருக்காங்க, நான் எதுக்கு தொடணும் அப்படின்னு அங்க சொல்லிட்டு வந்துட்டார் விஷால் கிட்ட. இதுவா இவன் என்ன பண்றான்? போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மொத்தம் 10 பேருங்க. ராணவை தூக்கி வெளியே வச்சிட்டாங்க. மிச்சம் 9 பேருங்க. 9ல இவனை தவிர்த்துட்டு பார்த்தா 8 பேருங்க. அந்த 8 பேர்ல முத்துவை தவிர்த்துட்டு பார்த்தா 7ங்க. இந்த 7 பேருக்கிட்டையும் போயிட்டு இந்த ரயான், நான் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நான் வருவேன், அதே போல நீங்க வரணும், உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் வருவேன், உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் வருவேன், என்ன கூப்பிடுங்க சொல்லிட்டு 7 பேருக்கிட்டையும் அலைன்ஸை போட்டான். இவன் என்ன சொல்றான்? வந்து முத்து நீங்க 4 பேருக்கிட்ட அலைன்ஸ் போட்டது தப்பு இல்லை அப்படிங்கிறான். டேய் அப்ப நீ 7 பேருக்கிட்ட அலைன்ஸ் போட்டு 8 பேரா சேர்ந்து அட்டாக் பண்ணதாண்டா வரீங்க, அதை தானே இது மீன் பண்ணுது. நீ 8 பேரோட அலைன்ஸ் வச்சிருக்கிற, உன்னை தவிர்த்துட்டு பார்த்தா 7 பேர் அலைன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இல்லை முத்து, நான் எல்லாருக்கிட்டையும் நான் காமனா ஒரு இடத்துல சொன்னேன். காமனா என்ன சொன்னேன்? எல்லாரும் இருக்கும்போது நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? இங்க வந்து பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும் இந்த டாஸ்க்ல அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறான். அதை தாண்டா நான் தனியா போயிட்டு அங்க விஷால் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கன்னா, இல்ல நான் ஜென்ரலா எல்லாரும் இதுலயும் சொன்னேன், நீ வந்து தனியா எல்லாம் போய் சொன்னேன்றான். அப்ப தனியா போயிட்டு இவர் என்ன சொன்னாரு? கிளியரா புரிய வைக்கிறாரு. இங்க பாருடா, நீ வந்து அதிக பாயிண்ட்ல இருக்கிற, இப்ப 0 பாயிண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாயிண்ட் போனா உனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப 2வது லெவல்ல 3வது லெவல்ல 4வது லெவல்ல இருக்கவங்களுக்கு பாயிண்ட் போனாதான் இவனுக்கு பிரச்சனை, இவனை தாண்டி போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படணும். இப்ப 0ல இருக்கவங்க இவனை தாண்டவே போறது இல்லை. 5 பாயிண்ட் தான் அதிகம் அந்த கேம்ல. அப்படின்னா பாயிண்ட் இல்லாதவங்களுக்கு போனா நல்லது தானே அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா, நீ மேலவே இருக்கலாம், அதுக்காக உனக்கு வசதியா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீ பண்ற, நீ ஒரு பாயிண்ட சொல்ற. இப்ப அதே தானே நானும் பண்றேன். 0ல இருக்கிற 4 பேர் அவங்க தான் ஃபைனல் டாப் 5க்கு வரணும், அதாவது கடைசியா 5 பேருக்கு தானே பாயிண்ட், அதுக்கு வரணும். அப்ப அதில் ஒருத்தர் நானா இருக்கணும், அப்ப அவங்களோட மோதிட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நான் ஒன்று பண்ணேன். நீ பண்ணதே தான் நானும் பண்ணேன். ஆனா நீ என்ன சொல்ற? என்ன மட்டும் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டேன், கேம் சேர்த்துட்டேன், டீம் சேர்த்துட்டேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போது புரியுது அவனுக்கு. புரியாமலாம் இல்லை, புரிஞ்சுட்டு அப்புறம் தனியா பவித்ரா கிட்ட போயிருது. முத்து கிட்ட பேசவே மாட்டாங்க. முத்து பேசும்போது எல்லாம் ஒத்துக்கிறான். முத்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் பவித்ரா கிட்ட வந்து, அது எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? நான் வந்து தனித்தனியா தானே போய் சொன்னேன், தனித்தனியாக தானே அலைன்ஸ் போட்டேன் அப்படிங்கிறான். இப்போ 2வது ரவுண்டில் என்ன முடிவு பண்ணுறாங்க? சிங்கிளாக விளையாடினா இந்த கேம் முடியாது, அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? டீம் ஆக்கணும். டீமாக எப்படி ஆக்குறது? டீமா 5 vs 4 ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். ஏன்டா 5 vs 4 ஆக்குற? 9 பேர் இருக்கிறாங்க, 3 பேரா பிரிக்கலாமேன்னு மஞ்சரி சொன்னாங்க. ஸோ அப்புறம் 3 பேராக பிரிச்சுட்டாங்க. 3 டீம் வந்தாச்சு அங்கே. ஓகேவா? அப்புறம் அதுலேயும் நான் இண்டிவிஜுவல் சொல்கிறதே பைத்தியகாரத்தனம். அதை பவித்ராவும் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி இண்டிவிஜுவலாக? அதான் 3 பேராக பிரித்து விட்டாங்களே. ஸோ 3 டீம். இப்போ அந்த 3 டீம்லேயும் இவங்க 2 பேரும் அலைன்ஸில் வரல. தீபக்கும் பவித்ராவும் நான் தனியாக ஒன்று ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடும்போது, இப்போ லேட்டராக மஞ்சரியை உள்ளே எடுக்கிறாங்க இவங்க. மஞ்சரி அதுக்கு முன்னாடி ஜாக்லின் அருண் 0 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. முத்து மட்டும் தான் அவங்க பாயிண்ட்ல இருக்கிறாரு. அவங்க விஷாலே அவங்க டார்கெட் பண்ண விரும்பல, ஏன்னா அவனும் 0 பாயிண்ட்ல இருக்கிறான். ஆனால் விஷால் வந்து ரயானுக்கு சப்போர்ட்டாக குறுக்க வரும்போது அந்த டீம்ல இருக்கிறதுனால
வேற என்ன பண்ண முடியும்? இப்போ சௌந்தர்யா சான்ஸ் கிடச்சி தூக்கிட்டாங்க. இப்போ அடுத்து ரயானை தூக்கணும், ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டு தூக்கணும்னு போனால் இப்படி தானே போவாங்க. அதாவது சிங்கிள் ஆடணும் போது இவங்களை தொடமாட்டேன் உன்னை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு முத்து ஒரு 4 பேர்கிட்ட சொன்னான், இவன் 7 பேர்கிட்ட சொல்லிட்டான். அப்போ யார் அது அலைன்ஸ் போட்டது? இது 4 பேர்கிட்ட சொன்னது அலைன்ஸ், நான் 7 பேர்கிட்ட பண்ணது அது பெரிய அலைன்ஸ். ரெண்டாவது லெவலில் 3 பேராக பிரிச்சுட்டாங்க. அப்போ டீம் தான். அப்போ டீமுடைய அடுத்த லெவல் தான் போகுது. இப்போ டீமாக இந்த 3 பேர் அட்டாக் பண்ணும்போது 3 பேர் வரும்போது வரல. அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து மஞ்சரி உள்ளே வராங்க. இப்போ அடுத்த லெவல் போகிறத வந்து பாருங்க, அட்டாக் பண்ண வரும்போதே பண்ணலை. அங்கே எல்லாருமே அவங்கவுங்க சைடில் இருக்கிறாங்க. இவங்க பவித்ராவை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா 0ல் இருக்கிறதுனால. ஆனால் பவித்ரா குறுக்க முறுக்க ஓடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பிக்கும் போதே கத்த ஆரம்பிச்சிட்டான், ஐயோ பாருங்க இவ்வளோ பேர் வரீங்க, இது நியாயமா? இப்போ அதுக்கு முன்னாடி ஃபயர் பிட் டாஸ்கில் லெவல் 2ல் போயிட்டு அலைன்ஸ் வைக்கணும்னு சொன்னது யார்? முதல்ல முத்துக்குமரன் கிட்ட இதே ரயான் தான். நம்ம அலைன்ஸ் போட்டுக்கலாம்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, வேணாம் நீ தான் அதிக பாயிண்ட்ல இருக்க, உன்னை தான் நாங்கள் தூக்க போகிறோம் போடான்னு நேரடியாகவே சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அனுப்பினதுக்கு அப்புறமா இங்கே பெண்கள் மிச்சம் 4 பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களோட டீமை பண்ணிக்கிட்டான், பிளானை போட்டான், எல்லாம் பண்ணால் அங்கே ஒர்க் ஆகல. அங்கே இப்போ அது பேக் ஃபயர் ஆனதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே, உங்கள் டீம் தான் வெயிட்டான டீம், எங்கள் டீம் ரொம்ப நார்மலான டீம். அப்படி பார்த்தா சிங்கிளாக நீ முத்துக்குமரன் முதல் ரவுண்டில் அந்த ஃபயர் பிட்டில் ராணாவையும் அருணையும் தூக்குனாரு. 3வது நீ முத்துக்குமரனை தூக்கிட்ட. அதுக்கப்புறம் எல்லாம் வரிசையாக எல்லா விக்கெட்டும் நீ தானே எடுத்த. அப்போ பலம்ன்றது அப்படி தானே வந்துடுது. அது இண்டிவிஜுவல் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ ஏன் அலைன்ஸுக்கு நீ போன 2வது ரவுண்டில்? அலைன்ஸ் உனக்கு கிடைக்கல, உனக்கு அந்த கேங்கில் உனக்கு கிடைச்சிருந்தா நீ கேமுன்னு இருப்ப. ஏன்னா அப்படி சொல்லியிருக்கிற. இது சிம்பிள் சைக்காலஜிங்க. இதில் அந்த செங்கல் டாஸ்கில் எக்ஸ்போஸ் ஆனாங்கல்ல இந்த ஜெஃப்ரி டீமும் இந்த விஷால் டீமும், அதே தான். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஜெஃப்ரி டீம் விஷால் டீம் ஒன்றா வராங்க 6 பேர். இந்த பக்கம் முத்துக்குமரன் இங்கே ஜாக்லின் டீம் வராங்க, இவங்க 6 பேர் மோதுறாங்க. இது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லின் டீம் கூட உள்ளே வரல, அந்த 6 பேரும் சேர்ந்து முத்து டீம் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டீமை வெளியேற்றிட்டாங்க. இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர் 3 பேர்கிட்ட தான் போனோம். ஆனால் அப்போவே ரயான் முதுகுல குத்த பார்த்தான் இந்த டீமை, முத்துவை. ஜாக்லின் தான் அங்கே தடுத்தாங்க. இப்போ இவங்க அட்டாக் பண்ண போகும்போது அந்த 3 பேர் கதறினாங்கல்ல, ஐயோ அவங்க 6 பேர் சேர்ந்து முத்து டீம் அட்டாக் பண்ணாங்க, 3 பேர் டீமை. அப்போ தெரியல அன்ஷிதாக்கும் ஜெஃப்ரிக்கும் பவித்ராக்கும். ஆனால் இவங்க எதிரிலேருந்து 6 பேர் வராங்க, நம்ம 3 பேராக இருக்கிறோம் போது அவங்களுக்கு அப்போ தான் பதட்டம் ஆகுது, ஐயோ பாருங்க 6 பேர் 3 பேர் அட்டாக் பண்ண வராங்கன்னு. இப்போ அதே தானே ரயானும் பண்ணியிருக்கிறான். ரயான் என்ன, இப்போ அலைன்ஸில் முத்து சரி ரயான் வா ரயான் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா அப்போ இவருக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ அவர் அலைன்ஸில் நீ பாயிண்ட் அதிகமாக வச்சிருக்க, நீ வேணாம், நீ இல்லாமல் நான் ஒரு கூட்டத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை வச்சாரு பார்த்தீங்களா? அங்கே தான் இவருக்கு வந்துருச்சு பிரச்சனை. இது எத்திக்ஸா? முத்துவுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எல்லா டைமும் பக்காவாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஏன் தெரியுமா ஜெயிக்க முடியல? எவனாவது ஒருத்தன் முதுகில் குத்திக்கிட்டே இருக்கிறான். லெவல் 1ல் ஃபயர் பிட் டாஸ்கில் முதுகில் குத்துனது இந்த ரயான். ஏன்னா ரயான் விஷாலை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அந்த கேங் இவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணும், இது பேசி வச்சுக்கல, ஒப்பந்தம் கிடையாது. ஆனால் பார்க்கும்போதே தெரியுது. இப்போ விஷால், அருண், ராணவ் இவங்கெல்லாம் ஒரு டீமு, இந்த பக்கம் ரயானும் முத்து இவங்கெல்லாம் இப்படி தனியாக இருக்கிறாங்க, ஜாக்லின் இவங்கெல்லாம். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே தான் அட்டாக் பண்ணுவாங்க, இவங்க அங்கே தான் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது பேசாமல் செஞ்சது, அது நடந்தது. அது முதல் 2 ரவுண்டில் அப்படி தான் பண்ணிட்டான். முத்து 2 ரவுண்டில் போயிட்டு ராணவையும் அருணையும் தூக்கிட்டார். 3வது ரவுண்ட்லையும் போஸ்ட்லையும் தள்ளி விட்டு முத்துவை போட்டு தூக்கிட்டான். அது எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எதிர்பார்த்துருந்தா அருணை கூட தூக்கிருக்க மாட்டார். முத்து ரயானை தானே முதல்ல தூக்கியிருப்பாரு. இவன் ரயான் விஷாலை தான் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்க இங்கே அப்படியே உல்ட்டா நடந்துருச்சு. ஓகே இனி நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அவர் ஏற்படுத்தி கொடுத்த வழியில தான் இவர் போனார், இவர் ட்ராவல் பண்ணார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேம் இவன் பக்கம் வந்தது காரணம் முத்து அந்த 2 பேரை தூக்குனது தான். அதே போல் இவனை நம்பினது தான். இப்போ லெவல் 2ல் என்ன ஆகுது? லெவல் 2ல் இந்த டீம் 5 பேர் சேர்ந்து இந்த 5 பேரை தூக்கணும்னு நினைக்கிறாங்க, தூக்கிட்டாங்க. இப்போ 5 பேருக்குள்ள ஒப்பந்தம் தனியாக தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராணவ் என்ன பண்ணுறான், சுற்றி எடுத்துட்டு குழப்பறான், டாஸ்க்கை குழப்பி எடுத்துகிட்டு போய் அருண் கிட்ட கொடுக்குறான். இது தப்புடா, இது எத்திக்ஸ் கிடையாதுடான்னு முத்து சொன்னால் அங்கே மேலோட்டம் அந்த வார்த்தையை பிடிச்சிருக்குது இல்லை. அங்கே கேப்டன்சி டாஸ்கில் முத்து சொன்னார், ராணவ் அவன் கேமை தான் ஆடி இருக்கிறான், அவனுக்கு முத்துக்கும் சப்போர்ட் பண்ண ராணவும் மஞ்சரியும் வந்தாங்க. முத்து கேம்லேயே இல்லை. அப்போ நான் கேம்லேயே இல்லாத நான் ஏன் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நான் ஜெயிக்கவே போகிறது இல்லை, அதனால் அவங்க இஷ்டம் யாருக்காவது சப்போர்ட் பண்ணிக்கிட்டோன்னு விட்டார். அப்போ நீ சொன்னிய முத்து ராணவ் அவன் கேம் ஆடினா, அவன் என்ன பண்ணா ஜாக்லினுக்கு போவான்னு பார்த்தா அவன் விஷாலுக்கு போயிட்டான். அப்போ அவன் கேம் ஆடினது கரெக்டு தான்டா, நீ உன் கேம் ஆனடா அப்படின்னு சொன்னியே, இப்போ மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றான். டேய் அது சப்போர்ட்ரா. ஒரு விஷயம் சொல்கிறோன்னா
என்ன சுச்சுவேஷனு, என்ன டாஸ்க் என்ன மாதிரியான டாஸ்க்கு, என்ன இன்டென்ஷனு, எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுதானே அறிவு. அந்த அறிவு சுத்தமா இல்லாம அங்க ராணுவ உன் கேம் ஆனது கரெக்ட் தான் ராணுவன்னு சொன்னா இங்க மட்டும் தப்புன்றனா இங்க தப்புடா, தப்புன்னு தான்டா சொல்லுவாங்க. இப்ப பிரமோலையும் சொல்றான்ல, நேத்து வந்து ஜாக்லின் மஞ்சுரி நேத்து வரை நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இன்னைக்கு அங்க போறாங்க. நேத்து நீ கரெக்ட்னு நினைச்சிருப்பாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு மாறுவாங்க. இன்னும் கோவா கேங் ரூல்ஸ் போட்டீங்களே, யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு, அந்த ரூல்ஸ்லயே இருக்காரு தம்பி. ஜாக்லின் எப்படி விட்டு கொடுக்கலாம்? அதனால இப்ப ஜாக்லினை குறை சொல்ல போயிட்டான் அவன். நீ வந்து நீ டீம்ல இருக்கும்போது ஒன்று பேசுற, டீம் இல்லாத நீயும் அதாண்டா பண்ற. எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு எப்படா வருது உன் வாயில வார்த்தை? 5 பேர் விளையாடுறாங்க, அந்த 5 பேர் வந்து தனித்தனியாக தான் விளையாடணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ராணா வந்து அங்கே அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணும்போது நீ பண்ணு தப்புன்னு முத்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே உள்ள போந்து எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் சொன்னவன் நீ தானே. அப்புறம் இப்போ வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி, அலைன்ஸு, 6 பேர் 4 பேர் 5 பேர், ஏன் உளர்ற, ஏன் அழுவுற? இது கூட புரியலையா? அப்போ முத்துவை குத்தணும்னா உனக்கு வந்து எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார், உனக்கு எதிராக திரும்புது அப்படின்னா ஐயோ பாருங்கன்னு கதற ஆரம்பிச்சிருவியா? இவனெல்லாம் டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லி இதில் வந்து சொல்கிறாங்க 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். டிடிஎஃப் அடிச்சிட்டான், 2 பாயிண்ட் தான் வித்தியாசம் முத்துக்கும் இவனுக்கும் அப்படின்னு. அந்த 2 பாயிண்ட் மஞ்சரி எடுத்து கொடுத்தது. மஞ்சரி பண்ண முட்டாள்தனத்தினால இப்படி வந்துட்டா. அப்படி இதில் நிறைய இடத்துல வந்து விட்டு வேற கொடுத்துட்டாங்க. அந்த ஜாக்லின் வந்து நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதில் இந்த பாயிண்ட்லாம். இப்போ ராணவ் மட்டும் அந்த ஃபயர் பிட் டாஸ்க் லெவல் 2ல வந்து தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா அதை அடிச்சிருக்க வேண்டியது யார் கேமை? 5 பாயிண்ட் முத்துக்குமரன். ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா முதல் ரவுண்ட்லேயே அவங்கள தூக்கிட்டாரு, ராணவையும் அருணையும். அப்படி இருக்கும்போது திரும்ப தூக்க முடியாதுலாம் கிடையாது. இப்போ ரயான் வந்து சவால்லாம் விட்டார்ல, ஒரு சவால் ஒருத்தன் விடுறான்னா அந்த சவாலில் ஜெயிக்கணும், அவன் தான் ஹீரோ. சவால் விட்டு தோத்துட்டு வர்றவன் வந்து முட்டா பீஸ், தற்கூரி. அதுதானே இவர் பண்ணியிருக்காரு. இவர் தான் சவால் விட்டார், சவால் கூப்பிட்டாரு முத்துவை, தனியாக விளையாடு வா, ஒண்டி கொடி வா அப்படின்லாம் கூப்பிட்டல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? யார் ஜெயிச்சுது? அதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் எடுத்தது முத்து தான். அதுக்கப்புறம் முத்துவே இவனுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அந்த டாஸ்க்லையும் தோக்குறான். அதுக்கப்புறம் ஜார் டாஸ்க்ல இவன்லாம் 2 நிமிஷம் 34 செகண்ட்ல முடிக்கிறான். ஆனா அவரு 1:53 முடிச்சிட்டாரு. இப்ப யாரு இங்க வின்னரு? யாரு வந்து யார் தனியா தானே விளையாடுங்க, சோலோவா? இப்ப யார் இதுல பெஸ்ட்? எப்படி பார்த்தாலும் அந்த ஃபயர் பிட் டாஸ்க் முதல் ரவுண்ட்லயும் பார்த்து முதல் 2 ரவுண்ட்லயும் இவனை வச்சுக்கிட்டு தானாங்க அங்க அருணையும் ராணவையும் தூக்குனாரு. இவனை யாருன்னா தடுத்தாங்களா? இன்னும் அலைன்ஸ்ல இருந்தாங்க இல்ல. அப்புறம் உன்னை விட வேகமா போய் தாண்டா 2 பேரை முடிச்சான். அப்புறம் உன்னை விட பெஸ்ட்றான் எல்லா விதத்துலயும். இதுல வந்து இவன் பெஸ்ட், இவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் முத்துக்கும்பர்னெல்லாம் சில பேர் தற்கூரிகள் உருட்டிட்டு இருக்கிறானுங்க. எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க? இப்போ கேட்டா இவன் வந்து சிங்கிளா விளையாடு, எங்க சிங்கிளா விளையாடினா? இவன் அலைன்ஸ் போய் கேட்டு அவன் சேர்த்துக்காம திரும்பி வந்தவன், இவன் பெண்களோட அலைன்ஸ் போட்டவன், இவன் பிளான் பண்ணவன், இவன் அப்புறம் எப்படி சிங்கிளா விளையாடினா? நேற்று 3 டீமா பிரிச்சாச்சு, அப்புறம் எங்க சிங்கிளா விளையாடினா? யார் சிங்கிளா விளையாடினாங்க? ஏதாவது ஒன்று இந்த பவித்ரா மாதிரி வந்து புலம்பல் பவித்ரா மாதிரி எதுவுமே புரியாம ஏதாவது ஒன்று பண்றது இருக்குல்ல தற்கூரித்தனமா, அதையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பாருங்க சிங்கிள் பிளேயர் அட்டாக் பண்றாங்க. இவனுங்களே சொல்லுவானுங்க எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு. இதை ஒரு இடத்துலையும் புரிய வச்சிட்டாருங்க. இதுல நைட்டு இன்னும் கூட வந்து என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா புலம்பிட்டு இருக்கு பவித்ரா கிட்டன்னு கேட்டு, பவித்ரா வந்து வெளியே வந்து நீ சொல்லும் போது பவித்ரா என்ன சொன்னாங்களா, வெளியில முத்துக்குமரன் தப்பு ரயான் கரெக்ட்னு சொன்னாங்க, ஆனா இங்க உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து 2 பேருமே ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு இவன் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு, எப்பா அம்மா பவித்ரா அவன் ஸ்ட்ராட்டஜி பண்ணலம்மா, நான் தாம்மா ஸ்ட்ராட்டஜி பண்ணேன், புரிஞ்சிச்சாம்மா, விட்டுருமா எம்மா ஆளா விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையரா கலாச்சிட்டு போறாரு. ஓகேன்ட்டான். அப்ப திரும்ப பார்த்தா அதே இடத்துல உட்காந்துட்டு காலையிலும் பேசிட்டு இருக்காங்க, காலையிலையும் ஆரம்பிக்கிறான். காலையிலையும் முத்துக்குமரன் வந்து விளக்கம் கொடுக்குறாரு, டேய் நீ ஸ்ட்ராட்டஜி நீ உனக்கு ஏற்ற மாதிரி நீ ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ற, எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றேன், அவ்வளோதான்டா, ரெண்டுமே விடுறா அப்படின்னா, இல்லை முத்து எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? அதுதான் சொல்ற, நீ வந்து பொதுவாக வந்து சொல்லிட்ட, நீ பாயிண்ட் இல்லாதவங்களுக்கு பாயிண்ட் போட்டோம்னா என்ன அர்த்தம்? அப்போ டாப்ல இருக்கிறவன் மாற போறதே இல்லை, டாப் 1 2 3 4 மாறவே போறது இல்லை, அதே ஆர்டர்ல தான் இருக்கு போகுது. இப்போ நீ முதல்ல இருக்கிற அது மாறவே மாறாதுன்னா அப்போ நீ தான் டாப்பு. அப்போ உனக்கு வசதியா ஒன்று பண்ற, அப்போ எனக்கு வசதியா நான் ஒன்று பண்றேன்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க சரின்றான் எதிரில். ஓகே முத்து, புரிஞ்சு முத்து அப்படின்றான். போனதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து மறுபடியும் சௌந்தர்யாகிட்டையும் பவித்ராகிட்டையும் ஆரம்பிச்சிடறாங்க. முத்து மாத்தி 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 பேசுறாரு. யார் மாத்தி பேசுனாங்க? நீ தான் மாத்தி பேசுற. ஒருத்தன் பேச வர்றான், என்ன வேணா கேளு நான் பதில் சொல்றேன்னு நிக்கிறான், நீ கேட்குற, அவன் பதில் சொல்றான், நீ கன்வின்ஸ் ஆயிடுற.
அப்புறம் போகும்போது ஒரு நிமிஷம் முத்து அப்படின்ற, அப்புறம் ஒரு நிமிஷம் முத்துன்ற, மறுபடியும் பதில் சொல்றாரு, கன்வின்ஸ் ஆயிடுற, ஓகே சில் அப்படின்ற, முடிஞ்சு போச்சு இல்ல. அவர் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அவர் மாற்றி 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 பேசுகிறாருன்னு. இவனை என்ன சொல்கிறது, முழு பைத்தியமாகவே ஆயிட்ட மாதிரி தான் இருக்கான் அவன். விஜய் சேதுபதி தான் வந்து நிப்பாட்டணும். எப்பா ரயான், உனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது ஏதோ பையன் புத்திசாலி மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் பேசுகிறான்னு சொன்னேன், அண்ணா நீ ரொம்ப பேசுகிறப்பா, நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா கதறிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. இதில் ஜாக்லின் வந்து சப்போர்ட் பண்ணலையா. இவன் ஜாக்லினை எல்லாரும் முன்னாடி தான் சொல்கிறான், நீ வந்து வசதியாக இவன் ஆடுற கேமை தான். ஜாக்லின் வந்து டபுள் ஸ்டாண்ட் சில இடங்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜாக்லினை விட மோசமானவன் இவன். இவனை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செங்கல் டாஸ்க்ல இருந்து முதுகுல குத்துற டைப் இவன். கூட்டணியில் இருக்கவங்களே முதுகுல குத்துறவன். முதல்ல ஆப்போசிட்ல எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கணுன்றதான் கூட்டணி. ஆனா இவனடா நான் ஆப்போசிட்ல எதிரியை வச்சுக்கிட்டு இங்கே முதுகுல குத்துறவன். அப்பதானே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு துரோகி நீ வந்து ஜாக்லினை சொல்லாமா? நேத்து வந்து ஜாக்லின் சொன்னாங்க. நேத்து நடந்த விஷயம் வேற, போன டாஸ்க் வேற, இந்த டாஸ்க் வேற இல்ல. அப்புறம் எப்படி வந்து உனக்கு சொல்லுவாங்க? இதுல அலைன்ஸ் போட்டுட்டு அந்த பெண்களோடவே விளையாண்டுட்டு நான் தனியா தான் விளையாடுனேன்றான் பாருங்க. எவ்வளோ பெரிய டுபாகோரா இருப்பான். ஃபுட்டேஜ் இருக்குப்பாங்க, நீ போய் பேசினது நீங்க எடுங்க, நான் வேகமா ஓட்டுருவேன், நீங்க வந்து போட்டோ எடுங்க, நான் போய் சுத்தி எடுத்துருவேன், இதுல சுத்தி உங்களை எடுக்க சொல்லிட்டு இவர் போட்டோ எடுத்துருவேன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தல்ல, வேகமா ஓடுறவன்ல. அப்ப என்னது இதெல்லாம்? அப்புறம் எங்க நீ தனியா விளையாடுன? இவன் அவுட் ஆயிட்டவனா என்ன பண்றான், 5 பேர் ஆடுறாங்க, இவனை அவுட் ஆகிட்டாங்க, மிச்சம் 4 பெண்கள் இருக்கிறாங்க. இவன் என்ன சொல்றான்னா, 4 பெண்கள் இருக்கும்போது நீங்க ஏன் 5 பேர் வந்து ஆடுனீங்க? டேய், நீ தான் சொன்ன எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் 11 வார். 2 டீம் இருக்கிறாங்க அலைன்ஸ்ல 5-5. இப்போ என்ன, இங்கே ஒரே ஒரு விக்கெட், பவர்ஃபுல்லான விக்கெட் நீன்னு வச்சுக்க, உன்னை தூக்கிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கவங்கலாம் வந்து அவங்கள தூக்காம பக்கத்தில் இருக்கிறவங்களே குத்துவாங்க முதுகுல. உன்ன மாதிரி அந்த முதுகுல குத்துற டைப் நீ. அலைன்ஸ் போட்டவன் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களாம் முடிச்சுட்டு தான் அவனுக்குள்ள போட்டி வச்சுப்பான். அது எப்படி ஆப்போசிட்ல ஆள் இருக்கும்போதே போட்டி வச்சுப்பான்? என்ன எதிர்பார்ப்பு இது கேம்ல? அதுவும் கேம்ல எதிர்பார்ப்பு இது என்னது? இது பைத்தியகாரத்தனமா இருக்குல்ல. ரொம்ப புலம்பிட்டு இருக்கான், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுல சவால் விட்டுட்டு தோத்துட்டு அடி வாங்கணும். நீ எல்லாம் பேசலாமா? இப்ப இதெல்லாம் வந்துருது போல இருக்கு. தலையில வேற அந்த புதினா சட்னியை கொட்டாங்கல்ல, அதுக்காக வந்து இப்ப கலர் மாறி போச்சு, பச்சை கலரு. இப்ப அது வேற ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அது ஒன்று இருக்குது. இப்ப அது என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ள வலி வேதனை, அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாம நேற்று அவனே சொல்லிட்டான்ல, நான் வெளியில தான் தைரியமா இருக்க மாதிரி இருக்கிறேன், ஆனா உள்ள எனக்கும் வலிக்குது இல்லை, நானும் மனுஷன் தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான்ல. அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்ட அந்த டாஸ்க்கு? பாயிண்ட் வேறுன்னு ஒத்துக்கிட்ட. அப்புறம் இப்போ அதை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு வேற யாரையாவது ப்ளேம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த குற்ற உணர்வு மாதிரி அவனை உள்ளே குத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ நம்ம எப்படி வெளியே தெரியுமோன்னு. இதுக்கு யாரையாவது பிடிச்சி குறை சொல்லிடணும். குறை சொல்லிட்டோன்னா இவர் நல்லவராயிடலாம். இல்லை அந்த உள்ளே இருக்குது இல்லை ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அதை மறைக்க பார்க்குறான். இன்னும் சொல்ல போனால் அதை மறைக்கணும்னா வேற யாரையாவது குறை சொல்லணும். அதுக்கு வேற யாரையாவது சூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. பவித்ரா மாதிரி முத்துவை சூஸ் பண்ணலாமா? அவன் போட்டு பொலப்பானு அடியும் வாங்கிட்டு வரைய ஒரு முறை. தேவையா உனக்கு இது? இதுல அருண் வந்து ஒரு இடத்துல பவித்ரா பத்தி சொல்லிட்டு இருந்தார் சூப்பரா. பவித்ரா வந்து இங்க வந்து யார் உட்கார வச்சு பேசினாலும் பேசுவாங்க. அதாவது ஒன்று அவங்க கண்டென்ட்டா இருக்கணும், இல்லை கண்டென்ட்டுக்கு உள்ள இருக்கணும். கண்டென்ட்டா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், கண்டென்ட்டுக்கு உள்ள இருக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தலையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்டு தான், பார்க்க முடியுது இல்லை பக்காவா. ராணுவ மாதிரி ஆயிட்டாங்க பவித்ரா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ராணுவ மாதிரி இல்லை, சவுண்டு ராணுவ ஒரே மாதிரி. இங்கே வந்து ரயானும் பவித்ராவும் தான் ஒரே மாதிரி. ஏன்னா புலம்புறதுக்கு எங்கெல்லாம் கேப் கிடைக்குது அப்படின்னு பார்த்து அங்கே தான் இவங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. விளக்கம் 1 முறை 2 முறை 3 முறை இல்லை, நம்ம பார்த்த விஷயத்திலே நான் பார்த்துட்டேன். ஒரு 5-6 முறை விளக்கம் கொடுக்குற வீடியோ பார்த்தாச்சு. அது இல்லாமல் இவங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது இன்னும் நிறைய முறை கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ தூரம் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப காலையில எழுந்து அதே புலம்பிட்டு இருக்குன்னா அப்ப யார் நீ? தற்கூரியா? அப்ப இவ்வளவு நாள் பேசாம இருந்தாலும் வந்து கொஞ்சம் அறிவாளி நினைச்சிட்டோமோ அப்படின்னு தானே நினைக்க தோணுது. ரொம்ப பாவம் தான் சொல்லணும். இதுல சவால் விட்ட அடி வாங்கிட்டு இதுல வேற குறை சொல்ல வராராம். வேலிடா ஏதாவது பாயிண்ட் எடுத்துட்டு வாங்கடா. இதுல இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இது வெளியில பிஆர் கும்பல் வேற அவங்க ஒரு காமெடி பீஸ்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் அந்த ப்ரமோ சம்பந்தமா நடந்த விஷயங்கள்லாம். இவங்க மஞ்சரி கூட சொல்லுவாங்க, வேற மாதிரி தெரியுறான் எனக்குன்னு. இப்போதாம்மா நீங்க கேமை பாக்குறீங்க, அவனை வேற மாதிரி நீங்க பார்க்கவே இல்லை, கூடவே ஒரு சப்போர்ட்ல இருக்கிற மாதிரியே இருந்துட்டீங்க. அப்புறம் அந்த 2 பாயிண்ட்டை கொடுத்து அவன் லீடு எடுக்கும்போது தான் ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஐயோ இவன் கேம் ஆட்டான்,
நம்ம இவனுக்கு ஏதோ நம்மகிட்ட கேட்டால் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இவன் கேமுக்காக ஒன்று பண்ணியிருக்கிறான்ட்டு அப்போ தான் அவங்க சுதாரிக்கிறாங்க. பாயிண்ட் போனதுக்கப்புறம் சுதாரிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாதுல்ல. இதில் மாற்றி 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 பேசுகிறாங்கன்னு இவர் சொல்கிறாருல்ல, இவர் தான் மாற்றி 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 புலம்பிட்டு இருக்கிறாங்க, புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. நச 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 அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொன்னாங்கல்ல, அதுக்கும் மேலே ஏதாவது சொல்லலாம். ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.